சர்வதேச ஊடக உலகமே இன்னைக்கு வந்து அதிர்ச்சிகள் உறைந்து போயிருக்கிறது. விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா, சவுக்கு மீடியாவுடைய சீஃப் எடிட்டர் ரிசைன் பண்ணிட்டாராம். அவருக்கு ஊட்டக பணி. ஆமா, கோல்ட்மேன் சாக்ஸ், ஜேபி மார்கன், இந்த ஆப்பிள் இவங்க ஓனரே வந்து சும்மா ஒரு தடவை சொல்லுவாங்க சிஇஓன்னு. இவன் வந்து வேலை பண்றதுக்கு என்ன சிஇஓ? அந்த பதவியை நியாயமா பார்த்தா புரோக்கர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லணும். ஆமா, இருந்துட்டு பண்ற கிட்னாப்பர் சிஇஓ, சீஃப் எடிட்டர், சிஎஃப்ஓ, லீகல் கரஸ்பாண்டன்ட். அவன் லீகல் கரஸ்பாண்டன்ட் ஜெயிலுக்குள்ள உட்காந்துருக்காராம். இந்த மாதிரி புரோக்கர் தொழிலை வந்து ஒரு கார்பரேட் தொழிலா, அதை ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியா மாற்ற முயற்சித்த ஒருவனுடைய அந்த முயற்சி வந்து முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறது. டபுள் மீனிங்கா இருக்கு. இல்ல ஒரே மீனிங் தான். கிள்ளி எறியப்பட்டிருக்கிறது. இது நம்ம பார்த்தோம்னா அவன் வந்து பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறான் புரோக்கர் பையன். அவன் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எந்த பத்திரிகையாளனும் கேள்வி கேட்டதில்லை. சாதாரண பொதுச்சனத்தை விடுங்க, எந்த பத்திரிகையாளனும் கேள்வி கேட்டதில்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி ஏதாவது இது மாதிரியான கேஸில் வந்து உள்ளே போய் வைக்கிறாங்க. அப்பப்போ மோசடி கேஸு, இந்த கேஸு, பிளாக்மெயில் கேஸுலாம் உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மன்றத்தில் இருந்து கண்டன அறிக்கை வருது. அவனுக்காக வந்து ஒரு போராட்டம் நடக்குது. இல்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஆமா, இப்ப நடக்குது இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன் நான். பத்திரிகையாளர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட ஒரு புரோக்கர் இவன் முக்கியமா. அதனாலதான் அவனுக்கு வந்து ஒரு தைரியம் வருது. தன்னையே வந்து பத்திரிகையாளர்னு சொல்லி எல்லா நாடுகள்லயும் விசில் ப்ளோவர்கள் இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விக்கிலீக்ஸ் மாதிரி எல்லா ஊர்லயும் விசில் ப்ளோவர் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார்பரேட் என்ன பண்ணுது, என்ன தப்பு பண்ணுது அப்படின்றத அங்க ஒரு இது எடுத்து இது பண்ணுவானு. ஒரு கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுது, இது பண்ணுதுன்னு ஒருத்தர் 2 பேர் கம்யூனிகேஷனை எடுத்து வெளியில விட்டு அது மூலியமா நான் வந்து அப்படின்னு காமிச்சா உன்னுடைய ஆரம்பம் என்ன? ஃபைல் திருட. நீ வந்து ஒரு அரசாங்க ஊழியர், ஒரு அரசாங்கத்துல கிளர்க்கா வேலை பார்த்த. நீ வந்து நீ ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்டுடைய சீக்ரெட்ஸை வந்து ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணி அதை எடுத்துட்டு போய் வெளியில வித்துட்ட, காசுக்கு வித்துட்ட. இதுதான் உன்னுடைய அடையாளம். நீ யாரோட ஆள்? நீ சுப்பிரமணிய சாமியோட ஆள். ஆமா, நீ எதுக்கும் இன்னும் வந்து அம்பேத்கர் படத்தை, பெரியார் படத்தை எல்லாம் வந்து நீ கவர் பிக்சரா வைக்கிற? ஃபர்ஸ்ட் பிரபாகரன் படத்தை வச்சிருந்தாப்ல முதல்ல. அப்பெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த சைடு சவுக்கு லோகோ, இந்த சைடு பிரபாகரன் இருக்கும். முதல்ல வந்து பிரபாகரன் வச்சிருந்தாப்ல. அதுக்கப்புறமா நீ பிரபாகரனுக்கு என்ன வேலைகள்லாம் செஞ்ச, ஈழத்துக்கு என்ன புரோக்கர் வேலையெல்லாம் செஞ்ச, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து நீ வந்து ஈழத்தமிழர் வார்த்தை கூட வச்சிருக்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி மாத்தி முட்டைக்கண்ண மணியும் இவனும் வந்து பிரபாகரனை திட்டிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, அதெல்லாம் நினைக்க. முட்டைக்கண்ண மணி வந்து காசு கொடுத்தா யாரனாலும் திட்டுவாரு, யாரனாலும். பெரிய ஜென்டில்மேன் தெரியுமா? 2000 ரூபாய் கொடுத்து எடப்பாடி பெருமையா பேச. இல்ல, முட்டைக்கண்ணி மணியை வந்து நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். முட்டைக்கண்ணி மணி வந்து தன்னை வந்து சிஇஓன்னு சொல்லிக்கிறது கிடையாது. அந்த வகையில அந்த ஆளை வந்து நம்ம வந்து பாராட்டலாம் நாம. ஆனா ஒரு புரோக்கர் வேலையை செஞ்சுக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா வேலையும் உன் கூட இருந்தவங்களாம் யாரு? செம்மர கடத்தல சம்பந்தப்பட்ட ஒருத்தனுடைய அடியாள். அவன் உள்ள போனான்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய ஊடக, இது இன்னும் ஊடக உலகத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் மாதிரி. இப்ப இவங்கிட்ட இருந்து போயிருக்கிறான்ல ஒருத்தர், ஜெயிலுக்கு போயிருக்கான்ல, லீகல் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கோவிந்தராஜன் ஒருத்தன் உள்ள போயிருக்கான். அவன் எதுக்காக போனானா, சத்யராஜன் ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இல்ல இவன் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னான். இவன் எதுக்கு அரெஸ்ட் ஆனனே தெரியல. அதாவது வந்து போலீஸ் வந்து அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிருச்சான். ஆமா, போலீஸ் கிட்னாப் பண்ணுமா? போலீஸ் ஏன்டா கிட்னாப் பண்ணுது? கூப்பிட்டா வர போறான், வந்து உட்கார போறான். அதுக்கு வந்து நம்ம உங்களோட பாக்ஸிங் ஆள்லாம் வேற வந்து ஆதரவு. ஜெயக்குமார். ஓ, அவரு வேற. ஆமா ஆமா, அவர் வந்து ஆதரவு. அவருக்கு விஷயம் என்னன்னு புரியாதுங்க அவருக்கு. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு வந்து நீங்க என்ன பாட்டில்ல ஊத்துறீங்களோ அதை அப்படியே வாந்தி எடுத்துருவாரு. ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்னைக்கு போனோம். யார் எதுன்னே தெரியல. ஆனா அந்த ஒரு நல்ல பண்பு, எல்லாத்தையும் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு தட்டு தட்டிட்டு தான் போவாரு. ஆமா, அது ஆண் பெண் வித்தியாசம்லாம் பார்க்க மாட்டாரு. சரி, நான் என்னதாங்க சொன்னேன்? சரி, அதான் சொன்னேன், ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க மாட்டாருன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. சரி, அடுத்தது வரும் வாங்க. சரி விடுங்க. அப்போ அதாவது ஜெயக்குமார் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதிமுகல பல பேர்கிட்ட போயிட்டு இது மாதிரி வந்து எங்களுடைய லீகல் கரஸ்பாண்டன்டான கார்த்திக் கோவிந்தராஜன்ங்கிற ஊடக சுதந்திரத்தின் கழுத்தை நெரிக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணி அறிக்கை விடணும்னு சொல்லியிருக்காப்ல. எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜெயக்குமார் மட்டும் மாட்டிக்கிட்டாரு. ஜெயக்குமார் மட்டும் மாட்டல,
நேத்து ஏடிஎம்கே அபிஷியல்ல இருந்து ஒரு ஏங்க அது எடப்பாடிக்கே தெரியாதுங்க. டேய் நீயே வடிவேல் பாலாஜியே வடிவேலுக்கு அங்க ஒரு ஏடிஎம்கே ஆபீஸ்ல உட்கார்ந்து ட்விட் போட்டுட்டு இருக்கான்ல, அவங்க கிட்ட துண்டு சீட்டை கொடுத்து இந்த இதை போட வச்சுட்டாப்ல. இப்போ வந்து அதிமுகல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு புரோக்கருக்கு ஆதரவாக தலைமை கழகத்துடைய அபிஷியலான ஐடி விங்கோடைய அபிஷியல் ஐடி அது. அந்த ஐடியில இருந்து ஒரு புரோக்கருக்கு ஆதரவா எப்படி ஒரு ட்விட் வரலாம்னு சொல்லிட்டு அங்கேயே கசமுசா இப்ப நடந்து. நோட் பண்ணுங்க, ஏடிஎம்கேல ஐடி விங்ல இருந்து அரெஸ்ட் ஆன, இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசமா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆனால அது இவனோட ஆள் தான். ஏடிஎம்கே உள்ள கட்சிக்காரன் எல்லாத்தையும் இவன் உள்ள பெனிட்ரேட் பண்ணி விட்டான் இந்த ஐடி விங் பொறுப்புல. அதுலதான் இன்னபர பேரெல்லாம் நம்ம சொல்லி பிரபலப்படுத்த தேவையில்லை. அவன் இப்போ ஏடிஎம்கேல உள்ள போறவன் எல்லாருமே இவனோட ஆள் தான். கட்சியில இருந்திருப்பாங்க. இவனுடைய ஆளுனா யாருன்னு சொல்லுங்க? ஃப்ராடுங்க, பொறிக்கிங்க, மொல்ல மாறிங்க, வீட்டுக்கு உதவாதுங்க, தண்ணி தெளிச்சு வீட்டை விட்டு துரத்தி ஒடிக்கப்பட்டது. இதுங்க எல்லாத்தையும் வந்து இந்த மொட்டை ராஜேந்திரன் சொன்ன அதே கதை தான். மொட்டை ராஜேந்திரன் எப்படி பிச்சை எடுக்க வைப்பானோ அக்யூஸ்டையும் வந்து உள்ள கூட்டு வந்து வச்சிருக்கான். இவன் கார்த்திக் கோவிந்தராஜன் எல்லாம் ஜூனியர் அக்யூஸ்ட். இந்த கார்த்திக் கோவிந்தராஜன் கேஸ் என்னன்னு பாருங்களேன். இவன் வந்து சத்யராஜும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காப்ல. அந்த சத்யராஜ் கிட்ட வந்து கார்த்திக் கோவிந்தராஜன் வந்து சொல்லியிருக்காப்ல, இப்போ நான் வந்து சவுக்கு மீடியாவுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட் ஆயிட்டேன், பிரஸ் கார்டு எல்லாம் எனக்கு வந்து புரோக்கர் சார் கொடுத்துருக்காரு, சிஓ புரோக்கர் சார் கொடுத்துருக்காரு, அதனால இப்போ எனக்கு செல்வாக்கு கூடி போயிடுச்சு, எனக்கு நிறைய அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கு. அரசியல்வாதிகள் தொடர்புனா யாரு? ஜெயக்குமார் மாட்ட போறாரு அவன் வாய் விட்டதுக்கு. இப்போ தேவையில்லாம இவர் வாய் விட்டு அவர் மாட்ட போறாரு. அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கு, அதிகாரிகள் தொடர்பு இருக்கு. நான் நினைச்சேன்னா கவர்மெண்ட் வேலையில யாரை வேணாலும் வேலை கேட்கலாம். கவர்மெண்ட் வேலைன்னா திமுக கட்சிக்காரனு டிஎன்பிசி எழுத விடுறாங்க பாவீங்கன்னு யாரென்னாலும் வேலைக்கு சேர்க்கலாம். 3 லட்ச ரூபா கொடுத்தா கவர்மெண்ட் வேலை, அதுவும் எங்க செக்ரட்டரியேட்லயும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. யாராவது ஆள் இருந்தா சொல்லு அப்படின்னு கார்த்திக் கோவிந்தராஜ் இந்த சத்யராஜ் கிட்ட சொல்லியிருக்காப்ல. இந்த சத்யராஜ் விவரம் புரியாத ஆள் போல. இவர் வந்து ஏதாவது ஆள் இருந்தா என்ன, நானே இருக்கிறேன், எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்ச ரூபா வந்து கேஷா கொடுத்துருக்காப்ல. ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபா கேஷா கொடுத்துருக்காப்ல. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 2 லட்ச ரூபா நான் வந்து வேலை நடக்கிறப்போ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதுக்கப்புறமா கார்த்திக் கோவிந்தராஜன் போனே எடுக்கல. ஒரு நாள் வந்து கார்த்திக் கோவிந்தராஜன் கிட்ட யாரோ ஒருத்தன் வரான், வாட்ஸ்அப் வந்து கையில வச்சுட்டு வரான், முக்கியமான ஒரு கை பேசணும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். இவன் அந்த வாட்ஸ்அப் காலை எடுத்து பார்த்தா எதிரில் வந்து நம்ம லீகல் கரஸ்பாண்டன்ட் சவுக்கு லீகல் கரஸ்பாண்டன்ட் கார்த்திக் கோவிந்தராஜன். நீனா அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ கொடுத்த 1 லட்ச ரூபா நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டேன், அந்த வேலை நடக்கிற மாதிரி தெரியல, இனிமேல் நீ ஃபோன் பண்ணா உங்க கையை காலை உடச்சிடுவேன், காரைக்குடியில இருந்து ரவுடிங்களை இறக்குவேன் அப்படி இப்படின்னு மிரட்டி இருக்கிறாப்ல. அந்த சத்யராஜ் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் இப்போ கார்த்திக் கோவிந்தராஜ் உள்ள போயிருக்கிறான். இது இல்லாம அவன் அரெஸ்ட் ஆனோட என்ன ஏதுன்னே தெரியாம இந்த புரோக்கர் நாயே வந்து ஒரு காரணம் சொன்னுச்சு, டபுள் டாக்குமெண்ட் போட்டு மாட்டிக்கிட்டான். ஓ, இவனுங்களே வந்து அவன் என்னென்னலாம் பண்ணாங்க, இவங்க வேற கேஸுக்கு அரெஸ்ட் பண்ணா கடைசியில இவன் இன்னொரு காரணத்தை சொல்றான். இதுல இன்னொரு காமெடி பாருங்களேன். லியோன்னு ஒருத்தர் இருப்பான், பாத்திருக்கீங்கல்ல, நம்ம ஃபங்க் மாஸ்டர் முத்தலிபு லியோ உட்காந்துதான் சிஓ வந்து பேட்டி எடுப்பாங்க, அதெல்லாம் பாத்திருப்பீங்க. அந்த கூத்துலாம் பயங்கரமா இருக்கும். அந்த லியோவை அரெஸ்ட் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். அவருடைய காதலி லியோவுடன் பேசாமல் இருக்கிறார், அவர்களுக்குள் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. டே இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தாடா, போலீஸுக்கு வேற. அது ஏன்டா உன்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாம் எப்படி இருக்கான்? காதலியுடன் ஏதோ ஒரு முரண்பாடு. டே இது வந்து ஒரிஜினல் காதலா அல்லது கள்ள காதலா அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு காதல் மேட்டர்ல ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா அது வந்து ஒரு ஜென்யூனான லவ்வா இருந்தா ஏன் போலீஸ் உள்ள வரப்போகுது? போலீஸ் இன்னும் உள்ள வரல, இவனா முன்னாடியே சொல்லிக்கிறான் லியோ அரெஸ்ட் ஆனா இந்த மாதிரி கள்ளக்காதல் பிரச்சனைன்னு அப்படின்னு தான் அர்த்தம். வேற ஏதோ காரணமா இருக்கும். ஏங்க அவனுங்களோட யோகிய நமக்கு வந்து தெரியாதா? இவன் சிஓட யோகிதை தெரியாதா? இல்ல சிஓவே வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கான ஆளுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவர்கிட்ட வேலை பாக்குறவனுங்க எப்படி இருப்பானுங்க அப்படின்னு தெரியாதா? இப்ப நேத்து வந்து வேலுன்னு ஒருத்தனை வந்து தூக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையிலயா ஏதோ வந்து வண்டியை கொண்டு போய் எங்கேயோ இடிச்சு இவங்க எல்லாத்துக்கும் ஏங்க இவன் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கால, இந்த ஐடி கார்டை வச்சு செய்தியாளர் அப்படின்னு பிரஸ்ன்னு போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்கான். பொதுவா வந்து பிரஸ்ங்கிற ஐடி கார்டு வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் ஊடக செய்தியாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அக்ரிடேஷன் கார்டு. அதுல வந்து கவர்மெண்ட் டிஎன்டிஐபிஆர் வழங்கக்கூடிய அட்டை. அதை தவிர்த்துட்டு அது வந்து எல்லா நிறுவனத்திலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 4 இதழ்னா அதுல குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு போட்டோகிராஃபரு,
ஒரு சீஃப் ரிப்போர்ட்டரு, இது மாதிரி சில பேருக்கு தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு நிறுவனத்தில் 500 பேர் பணிபுரிகிறாங்கன்னா அதில் 5 பேர் தான் அந்த அட்டையை வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாத இதழ், வார இதழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கார்டு 3 கார்டு தான் கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000-1500 பேர்கிட்ட தான் ப்ரெஸ் கார்டு இருக்கும். டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து கலெக்டரேட் கொடுப்பாங்க, கலெக்டரேட்லேருந்து இந்த மாதிரி ப்ரெஸ் கார்டு கொடுப்பாங்க. சென்னையில் பணிபுரியவர்கள் எல்லாருக்குமே வந்து டிஐபிஆரில் ப்ரெஸ் கார்டு கொடுத்துருக்கோம். அப்படி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ சவுக்கு மாதிரியான புரோக்கர் மீடியாக்கெல்லாம் தங்களை ஒரு மீடியான்னு சொல்லிட்டு நீ வந்து ஆர்என்ஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கியா? கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்படின்னா என்னன்னே தெரியாது உனக்கு. ஆர்என்ஐயில் நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறியா? நீ ஒரு டிவி ஊடகமா? அதுக்கான இதில் வந்து நீ அமைப்பில் வந்து நீ வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கிறியா? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி யூடியூப்புங்கிறது ஃப்ரீ, கூகுள் அக்கௌண்ட்டும் ஃப்ரீ. கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவன் யார் வேணுனாலும் தன்னை மீடியான்னு சொல்லிக்கலாம், தனக்குன்னு ஒரு ப்ரெஸ் கார்டை போட்டுக்கலாம். அந்த ப்ரெஸ் கார்டை வச்சுக்கிட்டு லோக்கலில் ஏமாந்த டிராஃபிக் போலீஸாக ஏமாற்ற அதுவும் முடியாது. இனிமேல் அதுவும் முடியாது. உங்களுடைய நம்பர் பிளேட்டில் நீங்கள் ப்ரெஸ்ன்னு போட்டிங்கன்னா போலீஸ்காரன் அதுக்காகவே பிடிப்பான், போலீஸ்னே போட்டிருக்க கூடாதான். இவன் எவ்வளோ யோகியமா பேசிட்டு இருப்பான். ஏதாவது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டா அதை வந்து சரி தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலை, நீ அவ்வளோ யோகியமா பேச. எங்க அரசு வாகனத்தில் வந்து கொண்டு வந்து விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவர் ஸ்டேஷனுக்கு போறாரு, போறப்போ அவர் புள்ளக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு போறாரு. இதை வந்து நீங்க தப்புன்னு சொல்லுவீங்களா? இதை தப்புன்னு சொல்லுவீங்களா? இதுக்கு வந்து அவருக்கு வந்து உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறதுலாம் கிடையாது. நாம வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள வேலை பார்க்குறவங்க, நம்ம குழந்தைங்களை காலைல வரப்போ ஸ்கூலில் விட்டு வரோம். எந்த வண்டியில் விட்டு வரோம்? நமக்கு இருக்கிற ஒரு வண்டியில் விட்டு வரோம். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன வண்டி இருக்கு? இவ்வளவு யோகியமா பேசுற நீ, உன்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஃபர்ஸ்ட் கிரெட்டால ஆமா, நீ வந்து சொகுசு கார்கள்ல வலம் வர, உன்னை சார்ந்தவர்கள்லாம் சொகுசு கார்கள்ல வலம் வராங்க. நீ எங்க போனாலும் உன்னை வந்து கார்ல இருந்து இறங்குறப்ப பெருசா பிஜிஎம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போறதுக்கு இதுக்கெல்லாம் என்னடா செலவாகுது? யாரா பண்றது? பழனிசாமி என்ன நினைச்சிருப்பாரு? ஆமா, என்கிட்ட வாங்குறீங்க, எனக்கு ஒரு நாள் இப்படி ஏதாவது செஞ்சு விட்டுருக்கீங்க. பழனிசாமிக்கு ஏதாவது கெத்தா ஏதாவது இது மாதிரி வீடியோ போட்டது உண்டா? வேலுமணிக்கு போட்டது உண்டா? இல்ல ஜெயக்குமாருக்கு தான் போட்டது உண்டா? உனக்கு அறிக்கை விட்டாரு, உனக்கு அறிக்கை விட்டாரு. அவருக்கு போட்ட ஒரு சார்பேட்டா பிஜிஎம்ல போட்டு அவர் ஒரு பாக்ஸரா காமிச்சு இந்த கார்த்திக் கோவிந்தராஜ் அரெஸ்ட் ஆனதுமே அப்படியே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் வந்து இது பண்ணும், கண்டனம் தெரிவிக்கும் அப்படின்னு பார்த்தாப்ல. கடைசியா கண்டனம் தெரிவிக்கல, கடைசியா தான் வந்தார் விநாயக்ன்ற மாதிரி பத்ரி வந்திருக்காரு. பத்ரி வந்து என்ன காரணம் சொல்றாருன்னா, ஒரு ஏழை பிராமண பையன் பாவம் செட்டிநாடு லா ஸ்கூல்ல படிக்கிறான். செட்டிநாடு லா ஸ்கூல்ல என்ன ஃபீனு உங்களுக்கு தெரியும்? வருஷத்துக்கு 4 லட்சம் என்னன்னு தெரியும். ஒரு ஏழை பிராமண பையன், ஒரு அர்ச்சகரோட பையன். அது ஏண்டாடி நாங்க அர்ச்சகர்களை பார்த்தது இல்லையா கோயில்ல? அவனுங்க எல்லாருமே வந்து வெஸ்ட் இண்டீஸ் போலர்ஸ் மாதிரி பெருசு பெருசா செயினை போட்டுக்கிட்டு அர்ச்சனை பண்றதெல்லாம் நாங்க பார்த்தது இல்லையா? இந்த ஏழை அர்ச்சகர் அது இதுங்கிறதெல்லாம் ஏதோ ஒத்த விளக்கு எரியுது அந்த மாதிரி கோயில்ல பண்றாங்களே, அவங்கள ஏழை அர்ச்சகர்னு சொன்னா ஒத்துக்கலாம். நீ வந்து பெரிய பெரிய கோயில்கள்ல நீ வந்து அர்ச்சகர் வேலைக்கு ஒருத்தன் புதுசா உள்ள வரணும்னாலே, நான் பிராமின்ஸ் கிடையாது, பிராமின்ஸ்லயே சொல்றேன், ஒருத்தனை ஒரு பெரிய கோயிலுக்குள்ள கலெக்ஷன் சென்டருக்குள்ள கொண்டு வரணும்னாலே அவனே வந்து பல லட்சங்களை கட்டி தான் இன்னைக்கு வந்து சேர முடியுதுன்ற. ஒண்ணு இல்ல, இந்த திருத்தணி முருகன் கோயில் இருக்குல்ல, அங்க இருக்கிற அர்ச்சகர் எல்லாம் ஐடில ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட் வந்து இங்க பண்றாங்க. நிறைய பேங்க் ஸ்டாஃப்ஸ் அது மாதிரி தான் வாரத்துக்கு 2 நாள் வந்து கோயிலுக்கு போறது. அவங்க பேங்க்ல வாங்குற சம்பளத்தை விட இந்த 2 நாள் சம்பளம் வீக்கெண்ட்ல சம்பாதிக்கிற சம்பளமே அதிகமா இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா தட்டுல விழுது. நாட்டோட நிதியமைச்சரே உண்டியல்ல போடாதீங்க தட்டுல போடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. தட்டுல விழுது காசு, நம்மளே போறோம் தட்டுல போடுறோம். இப்பெல்லாம் வந்து 20-30 போட முடியல, மினிமமே 50-100 போடணும். அதுவும் அர்ச்சனை கிருச்சனம்லாம் பண்ணோம்னா ஒரு 500 போட்டோம்னு வச்சுக்கலாம். மாலைகளெல்லாம் போட்டு நம்மள ஒரு மாதிரி கெத்தா சுத்த விடுறானுங்க கோயிலை. அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. இதுல வந்து இந்த ஏழை அர்ச்சகர் பாவம் செட்டிநாடு லா ஸ்கூலில் வந்து 4 லட்ச ரூபா கட்டி படிக்கிறார். அவரை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் 41A இல்லாமல் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இப்படின்லாம் பத்ரி பேசுகிறாரு. இதே பத்ரி இந்த நாட்டில் அமலாக்கத்துறை அவ்வளவு பேர்களை கைது செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை கைது செய்து அசிங்கப்படுத்தியதில் 97% பேர் அப்பாவிகள் என்று தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க மேலே போடப்பட்ட கேஸ் எல்லாம் வந்து கோர்ட்டில் கன்விக்டே ஆகிறது கிடையாது. எத்தனை வருஷமா உள்ள இருக்காரு? 1 வருஷம் கிட்ட. ஒரு அமைச்சர் உள்ள இருக்காருங்க, தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் உள்ள இருக்காருங்க. 36-37 முறை அவருடைய ஜாமீன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருடைய நீதிமன்ற காவல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. என்ன காரணம்? நீதிமன்ற காவல் அவரை வைக்க வேண்டிய காரணம் என்ன?
இல்ல நேத்து கூட இல்ல நான் சிம்பிளா கேக்குறேன், அவரு நாட்டை விட்டு வெளில போயிடுவாரா? நேத்து கூட சிஜே சுப்பனா ஏன்னா ஒரு மினிஸ்டர் எங்க போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் ஒன்றிய அரசாங்கத்துடைய பர்மிஷன் இல்லாம போக முடியுமா? அந்த கர்நாடகால ஒரு பொறுக்கி வந்து அவன் வெளில ஓடி போயிட்டானே. அவன் வெளில ஓட அவனுக்கு நீ வந்து இது 3000 வீடியோ சும்மா கிடையாது. அவன் வந்து ஒரு கிழிவிய கூட விட்டதில்லை அந்த ஏரியால. இல்ல அவன் எவ்வளவு பெரிய பர்வட்டா இருந்திருப்பான். அவனை பத்திலாம் வந்து பத்திரிக்கை வந்து கேள்வி கிடையாது. அமலாக்கத்துறை வந்து இன்னைக்கு வந்து 2 முதலமைச்சர்களை உள்ள வச்சிருக்கு, அதை பத்தி பத்திரிக்கை கேள்வி கிடையாது. எதுக்கு உள்ள வைக்கணும், என்ன விசாரிக்கணும்? டெல்லி மதுபான முறைகேடு வழக்குன்னு ஒரு வழக்கு, அந்த வழக்குல வந்து 100 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க. கோர்ட்லயே கேட்டாங்க, 100 கோடி ரூபாய் லஞ்சமா போயிருக்குன்னா அந்த 100 கோடி ரூபாய் கேஷ் எங்க இருக்குன்னு கேட்டாங்க. இவர் சொன்னார்ல, என்கிட்ட இருந்த 100 கோடி நான் மோடி கிட்டயும் அமித்ஷா கிட்டயும் கொடுத்து வச்சிருக்கேன், அப்ப அவனை கூப்பிட்டு உள்ள வைக்க வேண்டியதானே? அது மாதிரி எவனோ ஒருத்தன் சொன்னான், அதுல வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்பந்தம் இருக்கிறது, அதுல வந்து மணிஷ் சிசோடியாவுக்கு சம்பந்தம் இருக்கிறது, கவிதாவுக்கு சம்பந்தம் இருக்குது, எவனோ ரோட்ல போற ஒருத்தன் சொன்னதை அதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு அதை இவங்க எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முதல்வரோட மகள் உள்ள போயிருக்காங்க, ஒரு துணை முதல்வர் உள்ள இருக்கிறாரு, ஒரு முதல்வர் உள்ள இருக்கிறாரு, ஒரு அமைச்சர் அவர் வெளில வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து அமலாக்கத்துறை கிட்ட எந்த ஸ்ட்ராங் எவிடன்ஸும் கிடையாது. முதல்வர்களையே இது மாதிரி வந்து காரணம் இல்லாம உள்ள வச்சிருக்காங்க. ஒரு புரோக்கர், அவன் ஒரு புரோக்கர் சிஇஓ, அந்த புரோக்கர் சிஇஓ கிட்ட வேலை பார்க்குற ஒரு புரோக்கர் லீகல் கரஸ்பாண்டன்ட். சிஇஓன்னு சொல்லாதீங்க, எடிட்டர் இன் சீஃப் அப்படிதானே சொல்லின்னு இருந்தாரு இவ்வளவு நாளா. வேணும்னா உங்களையும் சிஇஓன்னு சொல்லலாமா? ஆனின் ரோஸ் சிஇஓ இல்ல இல்ல சொல்றேன் நானு. என்னங்கடா இது, என்ன இது? கோடம்பாக்கத்துல இந்த மாதிரி பிசினஸ் நடந்திருக்குது, வடபழனில பிசினஸ் நடந்திருக்குது, பாம்பேல ஒரு ஏரியா இருக்குது, கொல்கத்தால ஒரு ஏரியால இருக்குது. எங்கேயாவது யாராவது சிஇஓ சிஎஃப்ஓ எடிட்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு இல்லையா உண்டா? இந்த தொழில் வந்து என்ன புது தொழிலா? உலகத்தின் ஆதி தொழில். அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் நீ. உனக்கு என்ன சிஇஓ சிஎஃப்ஓ எடிட்டர் இன் சீஃப்னு சொல்லிட்டு பட்டங்கிறதா என்னுடைய கேள்வி. இப்போ இந்த புரோக்கர் சிஇஓக்கு சக புரோக்கர் சிஇஓக்கள் சில பேர் வந்து இப்போ வந்து ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவரோட தொழில் பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த தொழிலில் முரண்பட்டு போனவங்க. இவர் பிரதீப் சார்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா, ஒரு மோசடி வழக்கில் உள்ள வந்தாரு. அந்த சார் வந்து இப்போ வந்து அவருக்கும் இவருக்கும் பங்கு பிரச்சனை ஏதோ இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து செம்மர கடத்தல் அது இதுன்னு சம்பந்தப்பட்ட ஒருத்தருடைய வந்து நேரடியான தொடர்பில் இருக்கக்கூடியவர். அந்த செம்மர கடத்தல் ஆளு இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. அந்த செம்மர கடத்தல் ஆளை பத்தி திட்டி இப்போ கூட நம்ம புரோக்கர் சிஇஓ அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி கூட கூட திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அவன் வந்து கோட் பண்ணிருந்தான் நேத்து, என்னை இப்படிதான் அநியாயமாக சிறையில் அடைத்தாய் அப்படின்னு உனக்கு ஆகணும்டா. ஏண்டா நீ மரம் வெட்டின ஜெயிலுக்கு போன, அதுக்கு இந்த புரோக்கர் என்ன பண்ணுவான்? இது என்ன பிரச்சனைனா, எவன் ஜெயிலுக்கு போனாலும் புரோக்கர் வந்து அதுக்கு நான் தான் காரணம் கையை தூக்கிட்டு நிக்கிறான் இல்லையா? அதோட விளைவுகளை இப்போ இவன் ஜெயிலுக்கு போறான்னு நினைக்கிறான் புரோக்கர். இப்போ அதுக்கான ஏதோ விஷயம் நடந்துட்டு இவனுடைய பதட்டத்தை எல்லாம் பார்த்தா இவன் ஏதோ வகையா செஞ்சிருக்கான். இவன்கிட்ட இருந்தவங்களே இவ்வளவு செஞ்சு காணுங்கன்னா இவன் எவ்வளவு செஞ்சிருப்பான் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க. கள்ளக்குறிச்சி பிரச்சனை நடந்தப்போ இவன் போய் நல்லா போய் அந்த போலீஸ் அந்த அங்க இருக்கிற பிரின்சிபாலுக்கு வந்து ஜிங் சாக்னு அடிச்சான். உண்மையை எழுதின ஒரு சாவித்ரி கண்ணன் அந்த ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே இருந்துட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவனை பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்னா நீ ஒரு சாடிஸ்டிக்கா பண்ணல. ஏங்க அவன் வந்து இப்படிதாங்க அவன் வந்து போலீஸை வந்து மிரட்டுறதுங்கிறதுக்கு வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கான். போலீஸ் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் குரலில் பேசுறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அவன் யார் குரல்ல பேசினா? போலீஸோட வாய்ஸ். கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அவன் என்ன உடனடியா போலீஸ் வாய்ஸ்ல பேசுறான். அரசாங்கமே அதை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல நீ வந்து போலீஸ் குரல்ல பேசுறனா நீ யாருடைய ஆளு? போலீஸ் குரல்ல இது மாதிரியான இக்கட்டான சமயங்கள்ல பேசுற இவன் இன்னைக்கு வந்து போலீஸை வந்து ஏச்சி மேய்க்கிறது, போலீஸை வந்து இஷ்டத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிச்சு மிரட்டுறது. இதுக்கு கேட்டா வந்து ஸ்டெர்லைட் டைம்ல நான் என்ன பேசணும்னு தெரியுமா உனக்கு? இப்படி பேசுறது இல்ல. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இப்படி நம்ம பேசி வச்சுக்கிட்டு இல்ல இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஐஜி நினைச்சிட்டு இருக்கிறானா? நீ புரோக்கர், சஸ்பெண்டட் கிளர்க். எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணாங்க? நீ ஃபைல் திருடி மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். இதுதான் உன்னுடைய யோகிதை, இதுதான் உன்னுடைய லட்சணம். நீ வந்து உன்னை வந்து மீடியான்னு சொல்லிக்கிட்டனா, நீ மீடியான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன வேல்யூ உங்ககிட்ட இருக்கு? இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பத்திரிகையில வேலை பார்த்த? நீ என்ன கட்டுரை எழுதுன? நீ எழுதுனது எல்லாமே கூகுள்கார ஃப்ரீயா கொடுத்த அக்கௌண்ட்ல எழுதுனது. முன்னாடி பிளாக்ல எழுதிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு யூடியூப்ல வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிற. இது எதுவுமே வந்து எல்லாருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான்.
இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அரெஸ்ட் ஆனால, இந்த பெண் ஓஏக்கள் எல்லாம் ஜட்ஜுகளுடன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறான்னு ரொம்ப தகாத ரொம்ப மோசமா பேசணும். அப்ப கூட வந்து இவனுக்கு ஆதரவா இந்த சூழலியல் கும்பல் பங்குனி கும்பல் எல்லாம் வந்து இறங்குனானு. இப்ப இவனுடைய ஆரம்பமே அந்த சூழலியல் கும்பல் தான், நீங்க சொல்லக்கூடிய சூழலியல் கும்பல் தான். இதுலலாம் வந்து நமக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக அந்த ஹைகோர்ட்டுக்கு எதிரில் இருக்கிற அந்த ரோடு இருக்குது இல்லையா, அந்த ரோட்ல இருக்கக்கூடிய வக்கீல்கள், அந்த வக்கீல்கள்லாம் இவனை என்னவோ பெரிய இது விக்கிலீக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் பின்னாடி சுத்தி ஜூனியர் அசாஞ்சே. ஆமா, இவன் டெய்லி அந்த வக்கீலுங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போய் உட்கார்றது. அது எந்த மாதிரியான வக்கீலுங்க ஆபீஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தால் வந்து குற்றவாளிகள் பெரிய குற்றங்கள் செய்தவர்கள்னு சொல்லி சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்க வாதாடுறோம்னு சொல்லி மீடியால வந்து பிளாஷ் ஆகக்கூடிய வக்கீல்கள். இந்த வக்கீல்களோட ஆபீஸ்க்குலாம் டெய்லி போறது, டெய்லி போய் அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறது, கொஞ்சம் மசாலா சேர்த்து பிளாக்ல எழுதுறது, யூடியூப்ல பேசுறது, இது மாதிரி தான் இவன் செஞ்சுட்டு இருக்கான். இவன் ஒரு ஆளாயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் அந்த வக்கீல்கள்லாம் இவனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்படியாகத்தான் வந்து இவன் வந்து வளர்ந்தானே தவிர்த்துட்டு மற்றபடி இவங்கிட்ட சொல்லக்கூடிய சோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம்தான். ஒரு 10% கூட உண்மை இருக்காதுங்க. ஆமா, ஒரு 10% கூட உண்மை. ஜூனியர் விகடன்ல வர கழுகாரோட மோசமா புழுவாங்க அவன். ஆமா, எங்க ஜூனியர் விகடன்லாம் ஒரு பத்திரிகைங்க. அதையும் ஒரு புரோக்கரையும் நீங்க வந்து கம்பேர் பண்றதுங்கிறது சரி கிடையாது. நான் ஒரு காலத்துல பத்திரிகையாளராக இருந்தவன்ற அடிப்படையில வந்து நான் வந்து அதை வந்து என்கிட்ட பிரஸ் கார்டு இருந்துச்சு, என்கிட்ட அரசாங்கம் கொடுத்த பிரஸ் கார்டே இருந்துச்சு. ஒன்றும் இது கிடையாது. அது உண்மையில பிரஸ்னா அதுதான். ஆனால் நான் கூட வண்டியில் வந்து ப்ரெஸ்ஸுன்னு போட்டுலாம் சுற்றிக்கிறது கிடையாது. நான் பத்திரிகையாளர் தான், நான் கூட வண்டியில் வந்து ப்ரெஸ்ஸுன்னு போட்டு சுற்றிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த புரோக்கர் பசங்க ஃபுல்லாக அவங்களுடைய காரில் பெருசாக மீடியா, சவுக்கு மீடியா அப்படின்லாம் போட்டு சுற்றுறதை பார்த்தா ஒரு ஒரிஜினல் பத்திரிகையாளனா எனக்கு வயிறு எரியுது. அதுதான் இந்த 17 நிமிஷம் பொங்குனதா எனக்கு வயிறு எரியுது. மீதி கொஞ்சம் பத்திரிகையாளரும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இது மாதிரியான சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க. யாரோ சமீபத்துல வந்து பேசும்போது கோபாலண்ணன் தான், நக்கீரன் கோபாலண்ணன் தான், எனக்குன்னா இப்ப மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லவே பயமா இருக்கு, சங்கடமா இருக்குன்னாரு. அவர் எவ்வளவு பெரிய அவர் உண்மையிலே விசில் ப்ளோவர். ஆமா, ஜெயலலிதாவுக்கு இது பண்ணாரு, இன்னொரு பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்க நித்யானந்தாவோட இதை ப்ளோ பண்ணி விட்டாரு, சங்கராச்சாரியாரை அரெஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் வந்து இந்த சவுக்குக்கெல்லாம் இந்த அளவுக்கு தைரியம் வருது, தன்னை வந்து ஒரு மீடியான்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு தைரியம் வருதுன்னா இது முக்கியமான காரணம் இந்த செய்தி தொலைக்காட்சிகள், அதுல நடக்கக்கூடிய விவாதங்கள், அதுல கண்ட புரோக்கர் பையில உட்கார வச்சுட்டு அரசியல் விமர்சகர் டிஎன் ரகு மாதிரி அரசியல் விமர்சகர், சிந்தனையாளர், என்னென்னவோ டைட்டில் போடுறானுங்க. பத்ரிகை எவ்வளவு டைட்டில் போட்டிருக்கானுங்க தெரியுங்களா? பத்ரிகை வந்து ஒரு பதிப்பாளருங்க, அவருக்கு எவ்வளவு டைட்டில், வலதுசாரி சிந்தனையாளர்னு சொல்லுவாங்க, பதிப்பாசிரியர் சொல்லுவாங்க. ஆனா பாஜக ஆதரவாளர் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. பாஜக ஆதரவாளர்ன்றது ரொம்ப தீண்டத்தகாத வார்த்தையா. இப்போ சவுக்க உட்கார வச்சாங்கன்னா புரோக்கர்னு போடணும், அதுதான் நேர்மை. ஒரு ஊடகத்துடைய நேர்மைங்கிறது அதுதான். ஆனா சவுக்க உட்கார வச்சாங்கன்னா என்னன்னு போடுவாங்க, சிஇஓ, ஊடக சிஇஓன்னு போடுவாங்க. இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் தாங்களே வானத்தை நோக்கி எச்சில துப்பிட்டாங்க. அது இன்னைக்கு அவங்க தலையிலேயே விழுந்துகிட்டு இருக்குது. அதுதான் வந்து இப்ப நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இல்லைங்க. ஒரு திமுக அரசாங்கத்தை குறை சொல்றதுன்னா குறை சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம், யார் வேணா சொல்லலாம். ஒரு அரசாங்கம் குறை சொல்றதுக்கு தான் நம்மளே 12 மணி நேரம் வேலை இருந்தப்போ நம்ம சேனல்லே நம்ம அதை பத்தி பேசணும். திமுக அரசாங்கத்தை பத்தி திமுகவுடைய தாலி அறுப்பு அணி பண்ணாத விமர்சனங்களா? முதல் விமர்சன குரலே திமுக காரங்கிட்ட இருந்தா வரும். திமுக அரசு, ஏன்னா அவன் வந்து யாரும் நம்மள கில்ட் பண்ண கூடாது, என் சங்கிய அடிமைகளா இருக்கிறவங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க என்னைய வந்து மத்தவங்க குறை சொல்லக்கூடாது, என் கட்சி யோகியமா இருக்கும்னு நினைக்கிறவன். அவன் கிட்ட ஒரு நேர்மை இருக்கு, அவன் குறை சொல்லட்டும். நீயே புரோக்கர் நாய், நீ இவன் சொல்லி ஏதாவது உண்மை இருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவன் அம்பலப்பட்டா கூட கட்சி ஆரம்பிக்க போறானா அடுத்து. இப்போ வந்து அதிமுக வந்து வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லைங்க, யூஎஸ் இருக்குல்ல, இவனுக்கு யூஎஸ் கம்பேர் பண்றன்றது இல்ல. யூஎஸ்க்கு வந்து எப்பயுமே ஒரு நிழல், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுஎஸ்ஏக்கு வந்து ஒரு நிழல் எதிரி எப்பயுமே தேவை. ரஷ்யா மாதிரி ஒரு எதிரி வேணும். அப்புறம் அந்த ஒரு நாடுகள் போய் முடிச்சோன்னே அப்புறம் ஒரு மதத்தை வந்து அவனுங்க எதிரியா இது பண்றானுங்க. இவன் என்ன நினைக்கிறான், திமுக எனக்கு எதிரின்னு பில்டப் பண்ணாச்சு, நான் எப்போ அங்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ண கூட அவன் யோகிதை இல்லைன்ட்டு இவனை வந்து கை கழுவி விட்டானு. அது வேலைக்கு இவனும் கத்தி பாக்குறான், சட்டையை கிழிச்சு பாக்குறான், எல்லாம் பண்ணி பாக்குறான். திமுக அவனை சீண்டவே இல்லை, போனாய் அங்கிட்டு அப்படின்ட்டானுங்க. உடனே என்ன பண்றான், அடுத்து விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரு.
விஜய்க்கும் எனக்கும் போட்டின்றான். விஜய்க்கும் விஜய் யாரு, நீ யாரா? நீ புரோக்கர்ரா, அவரு சூப்பர் ஸ்டார்ரா. அதாவது இந்த 2024க்கு முன்னாடி விஜயை வந்து திமுக ஒடுக்க பார்க்கிறது, விஜய் திமுக மோத விடுறான். அது விஜய் உஷாரா ஒதுங்கிட்டாரு இந்த எலெக்ஷன்ல. இந்த சைடு யாருமே ட்விட்டர்ல ஒரு சண்டை நடக்கும். டிஎம்கேவோட அபிஷியல் ஸ்போக் பர்சனோ இல்ல யாருமே வந்து விஜய்க்கு எதிராக பேசல, வரட்டும்னாரு. யூத் விங் செக்ரட்டரியும் வரட்டும்னாரு. ஏடிஎம்கேல இருக்கிற சத்தியம் வந்து கலாச்சி விட்டான் விஜய. அவன் ஏடிஎம்கே தான் விஜயோட, ஏன்னா விஜய் வரப்போற பை பண்ண போற ஓட்டு வந்து ஏடிஎம்கேயோட ஓட்டு, சினிமா கவர்ச்சி ஓட்டு, சினிமா கவர்ச்சி ஓட்டு. இன்னொன்னு ஆன்டி இன்குபன்சினா அவனோட ஓட்டு தானே அவனுக்கு போகும். விஜய் கிட்ட போறது அந்த ஓட்டு தானே. விஜய் டார்கெட் வந்து ஏடிஎம்கே ஓட்டு தான். ஏடிஎம்கேக்கு துப்பு இருந்தா எடப்பாடியை ஹீரோவை போட்டு படம் எடுத்து அந்த சினிமா கவர்ச்சி வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட் எல்லாம் பார்த்தேங்க, ஏடிஎம்கே ஆடு ஏதோ நல்லா தான் எடுத்திருக்காங்க. கடைசியில வந்து ஒற்றை விரலால் இல்ல ஜெயக்குமார் நல்லா பண்ணுவாருங்க. அவர் ஸ்டண்ட் நல்லா பண்ணுவாரு. அவர் ஒரு டூயட்டு, ஒரு ரொமான்ஸ், அவர் முகத்துல நல்லா ரொமான்ஸ் வரும். அவரு ஏடிஎம்கே தலைவரா இருந்ததா அதோட டைனமிக்ஸே வேற. எடப்பாடியை வச்சிருக்கிறதுனால அவங்க பயப்படுறாங்க. விஜய் அரசியலுக்கு வர்றதுனால பயப்படுறாங்க, விஷால் அரசியலுக்கு வர போறதுனால பயப்படுறாங்க. அது அந்த கட்சி பயப்படதான் செய்யும். திமுக அப்படி கிடையாது. திமுகவுடைய தலைவர்கள்லாம் வந்து மனசாட்சியில சொல்றாங்க, நான் வந்து ட்ரிப்ளிகேன் சேப்பாக்கத்துல போய் நிக்க போறேன். ஆமா, அதுக்கு குஷ்புவே அங்க நிக்கிறதுக்கு பயந்துகிட்டு வேற தொகுதிக்கு வந்துச்சு. குஷ்புவோட நீ பெரிய ஆளா? குஷ்புவோட உனக்கு கவர்ச்சி உண்டா? குஷ்பு அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப மனசு சங்கடப்படுது. இல்ல கேக்குறேன், நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன ஒரு பெரிய ஜெயமாலியா? நீ உன் பின்னாடி வந்து ரசிகர்கள் திரண்டு இருக்கிறாங்களா? நீ உன்னை என்னன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிற? நீ வந்து இத வந்து மறக்க கூடாது. நீ ஒரு புரோக்கர், நீ ஒரு ஃபைல் திருடன். இதுதான் உன்னோட ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் பண்ண முடியாதுங்க. அவன் எல்லாத்தையும் உம்பிழுத்து வச்சிருக்கான். டிஎம்கே இல்ல டிவி டிபேட்டுக்கு வர மாட்டான். பாத்துருக்கீங்க? வரது இல்ல, முன்னாடி வந்துட்டு வந்தானா கேள்வி கேட்பாங்க. இவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. இவனுக்கு வாகா ஃபெலிக்ஸ் ஒருத்தனால மட்டும் தான் இவனை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபெலிக்ஸ் அப்புறம் முத்தலிபா அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு ஊட்டக பணியில் தொடர்வேன்னு போட்டிருக்காரு. அது என்னது ஊட்டக பணி? ஏதாவது ஊட்டி விடுற பணியான்னு தெரியல. அரசல் புரசலா பேசுறாங்க, என்ன கர்மமோ தெரியல. ஊட்டக பணியில் நான் தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் வந்து சவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாப்ல, இனிமேல் யாருக்காவது ஊட்டி விட போவார் போல் இருக்குது. ஃபெலிக்ஸ் தான் வந்து ஒரு செம்ம பீஸுங்க. ஃபெலிக்ஸ் கரெக்டா கேட்பாப்ல. தோழர், இப்போ அமெரிக்காவில் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் வாயை திறந்தோன வாய்ப்புண்டு தோழர். ஆமா தோழர். அவர் மறுப்பாரு. சில இடங்கள்ல வந்து முரண்படுவாராம் ஃபெலிக்ஸ். இவர் முரண்படுவாரா இவரு? தோழர் நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க அப்படி சொல்றாங்களே, நான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படின்னு இவரு. இப்படி வந்து இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கூத்து, இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலம் இது. ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த ஆபீஸை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புரோக்கர் வந்து சொல்லியிருக்கிறாப்ல. அந்த ஓனர் பார்த்துருக்கிறான். இந்த ஒரு 6-7 மாசம் இவங்களை உள்ள விட்டு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் வந்து அந்த ஆபீஸ்ல வந்து எல்லா கூத்தும் செஞ்சிருக்கிறானுங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் வந்து, இப்பா இதெல்லாம் சம்சாரிங்க வாழற ஏரியா, நீங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி காலி பண்ண சொல்லியிருக்காப்ல. இவன் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து மிரட்டுவான், 30 நாளில் முடித்து காட்டுவேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு புரோக்கருடைய கதை முடிகிற நேரம் இது. புரோக்கரை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் பல்வேறு மோசடி புகார்களில் உள்ளே போயிட்டு இருக்கிறானுங்க, கள்ளக்காதல் புகாரில் உள்ளே போயிட்டு இருக்கிறானுங்க. புரோக்கருக்கு இது எப்போ நடக்கும்? இவனை அரெஸ்ட் பண்ணி தான் இவன் வாய் அடைக்கணும்னு இல்லை, இவன் ஏற்கனவே சைலன்ஸ் ஆயிட்டான். இவன் ஏடிஎம்கேக்கு ஒரு 6-7 மாசமா வாசிச்சான்ல, எதுவுமே டேக் ஆஃப் ஆகல, எதுவுமே பழிக்கல. இவன் வந்து நான் வந்து விசிகாவை கூட்டு வந்துருவேன், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸை கூட்டு வந்துருவேன், பாமகவை கூட்டு வந்துருவேன் அப்படின்னா, கடைசியில இவனால பாரிவேந்தரை கூட கூட்டு வர முடியல. இல்லைங்க, காங்கிரஸை வந்து அதிமுக கூட்டு வர அளவுக்கு நீ என்ன, நீ யாரு? நீ ஏண்டா உன் மச்சான் அந்த கட்சியில இருந்தா நீ அவன் சொல்றதெல்லாம் கேட்பானாடா? நீ யாரு? நீ வந்து கூட்டணி பேசக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து நீ வந்து ஒரு பெரிய ஆளா? நீ கேக்குற, நீ ஒரு புரோக்கர். திரும்ப நம்ம அதை தான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நீ ஒரு புரோக்கர், நீ வந்து அரசியல் புரோக்கர் கூட கிடையாது, நீ வந்து ஆள் பிடிக்கும் புரோக்கரு. அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சனா
அந்த துறையில் நீ முன்னுக்கு வரலாம். இந்த சுந்தரா டிராவல்ஸ்ல ஒருத்தனுக்கு மேக்கப் போடுவாங்கல்ல, 2 பேர் முரளியும் வடிவேலும் சேர்ந்து, அந்த மாதிரி ஒட்டுமொத்த சவுக்கு கோவம் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல மேக்கப் போட்டு செஞ்சுட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து ட்விட்டர்ல சொல்லியிருந்தேன், அதாவது இந்த புரோக்கரை வேலுமணி நடு ரோட்ல துரத்தி செருப்பால் அடிக்க போறாரு. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி இவனுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்ப ஆமா, அண்ணாமலையே அடிக்க உள்ளங்க. இருக்கிறதுல எந்த கேடுகெட்ட கேவலமான ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல அடிக்க விடுறது அண்ணாமலை தான். அப்படிப்பட்ட அண்ணாமலையே அடிக்க உள்ளனா உன் நிலைமை இன்னைக்கு ரொம்ப மோசமாகி இருக்குன்னு தான் அர்த்தம்.